ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, என்னோடய சண்டே vlog பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு காலேஜ் லீவ், எல்லாருக்குமே சண்டே லீவ் தான். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆக்சுவலாக நான் எந்திரிச்சு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் vlog-ஏ ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்படியே பார்க்க எனக்கும் பயமாக இருக்கும், உங்களுக்கும் பயமாக இருக்கும். ஸோ இப்போது எனக்கு பசிக்குது, வாங்க என்ன அம்மா சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லெமன் ரைஸ், நாங்கள் சித்ரான்னு சொல்லுவோம் பெங்களூரில், லெமன் ஸோ சைட் டிஷ்க்கு அம்மா ஆம்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது நான் துணியெல்லாம் காய போடணும். ஆக்சுவலாக வாஷிங் மிஷினில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிட்ருக்கோம். இதை எடுத்து ஜஸ்ட் காய போடுறது தான். இவ்வளோ துணியும் நான் இப்போ காய போடணும் காய்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் மொட்டை மாடியில் காய போட மாட்டோம், ஏன்னா மொட்டை மாடி 4th floor தாண்டி போகணும், அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ நம்ம இங்கேயே வெளியவே கயிறு கட்டியிருப்பாங்க எங்கள் அம்மா, அங்கேயே ட்ரை பண்ணலாமா அங்கே. ஆக்சுவலாக இவ்வளோ துணியும் நான் தான் காய போட்டேன் காய்ஸ், நம்புங்க. ஆமாம். ஸோ எங்கள் அம்மா என்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தான் ஆம்லேட் போட போகிறேன். இன்றைக்கி நல்லா மெஜாரிட்டி டைம் நான் தான் ஆம்லேட் போடுவேன், ஏன்னா நான் ஒரு ஆம்லேட் ஸ்பெஷலிஸ்ட். வாங்க எண்ணெய் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட், தென் ஆம்லேட் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க காய்ஸ். இப்போ பாருங்க காய்ஸ், ரவுண்டாக போட்டுட்டேன்னா இப்போது லைட்டாக ஆயில் சுற்றியும் போடலாம், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ கரண்ட் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆம்லெட் எவர். ஸோ கைஸ், இப்போ நான் எனக்கும் என் அம்மாவுக்கும் ஆம்லேட் போட்டு நான் சாப்பிடும்போது வீடியோ காமிக்கிறேன். பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சு தான் மனோபோலாகும் முழுவதும் பருக்குது. 5 minutes later. ஸோ காய்ஸ், இப்போ நான் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மதியான சாப்பாடே சாப்பிடல, இப்போவே எனக்கு தூக்கம் வருது, சண்டே அதுவுமா. ஸோ நம்ம தூங்காமல் என்ன வேலை பண்ணலான்னா, என்னோட இந்த டேபிள் இருக்க காமிக்கிறேன் இருங்க. இந்த டேபிள் ஃபுல்லாகவே கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டடி டேபிளாக வச்சுருந்தேன், ஆனால் இப்போ இங்கே எல்லாமே இருக்குது. எங்கள் அம்மா எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலுமே நான் ஒரு 2 நாளில் எல்லாமே ஸ்பாயில் பண்ணிவிடுவேன். ஸோ வாங்க க்ளீன் பண்ணலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலாக நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனெல்லாம் பெருசாக பண்ணல, எல்லாமே இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். எனக்கு இங்கே மட்டும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது, ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு எழுதுகிற ஒர்க் இருக்குது. ஸோ க்ளீனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் எப்படியும் சும்மா தான் இருக்கேன். ஆக்சுவலாக என் டேபிளில் என் ஃபேவரட் டார்க் ஃபேண்டஸி இருந்துச்சு, எனக்கே தெரியல எப்போ வாங்கி வச்சேன்னு. வாங்க சாப்பிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சு தான். ஸோ நான் இப்போ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சும்மா தான் இருக்க போகிறேன். ஸோ நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். 15 minutes later. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், வாத் தமிழாவா. தென் இப்போது ஒரு 11:30 அப்படி டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய ஹோம் ஒர்க் முடிக்கணும். ஆக்சுவலாக மேம் கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எழுதலாம். வாங்க எழுதலாம். 2 புக்கு நான் அப்பாவுக்கு சொல்லி வாங்கிட்டு வான்னு சொன்னேன், 200 பேஜ்.
ஸோ கொஷின்ஸ் ஆல்ரெடி நேற்றே கொடுத்துருந்தாங்க. அதை நான் இப்போ எழுதிட்டு நாளைக்கு போய் சப்மிட் பண்ணலாம். எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும்போது தான் டிவியில் நல்ல சாங்காக வரும். நான் ஆசையாக உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பாட்டும் வராது. ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டாவே வந்துட்டுருக்கும். நான் இங்கே வந்த உடனே டிவியில் நல்ல நல்ல பாட்டாக ஓடும். முடிய கட்டிடலாம். அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை வேலை எத்தனையோ வேலை எப்பவுமே வேலை அத்தனைக்கும் கூட்டு வெற்றி எனும் மாலை. ஸோ காய்ஸ், நான் ஃபைனலாக என்னோடய ஒர்க் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவ்வளோலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2.5 பேஜ் எழுதுன மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு 1 பேஜ் 2 3 அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்னொரு கொஷின் எழுதணும், அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ நான் காலேஜ் போயிட்டு எழுதிடுவேன். தென் ஃபைனலாக எப்படியோ முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு பசிக்குது. ஆல்ரெடி எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னா 12:40 ஆகிடுச்சு. எங்கள் அம்மா எப்படியோ பிரியாணி செஞ்சுருக்காங்களாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் க்ளீனாக. வாங்க காய்ஸ் போய் பார்க்கலாம். என் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலாக எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி செஞ்ச ரீசன், என் அப்பா இன்றைக்கி வீட்டில் இல்லை. என் அப்பா மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவார். என் அப்பா இன்றைக்கி வெளியே இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டாங்க, அவங்க ஃபேவரெட். ஸோ சாப்பிடும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். பாய். ஹோம்ஒர்க் முடிச்சதா இல்லை, எனக்கு நானே கொடுத்துக்கிற ட்ரீட் என்னன்னா இந்த பூமர் சாப்பிடலாம். ஆனால் நான் பூமர் கிடையாது காய்ஸ். பூமர் பிரியாணி சூடாக இருக்குது. எனக்கு சூடாக சாப்பிட்டா அவ்வளோ ஒத்துக்காது. கொஞ்சம் ஆறுனா தான் அந்த டேஸ்ட் ஏறி அதுக்கப்புறமா சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோ இருக்க இந்த பூமரை மினிட்ருக்கேன். ஸோ காய்ஸ், என் அம்மா எனக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக நான் ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்றேன். செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டுட்டு வரேன். பாய். Minutes later. ஸோ காய்ஸ், இப்போ நான் ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு இருக்குது. எங்கள் வீட்டில் இது இருந்துச்சு ஆல்ரெடி. இது பேர் என்ன? ஸ்வீட் நான் தில் பசந்த். சாப்பிட போகிறேன். தில் பசந்த் நான் சாப்பிட்றது காமிக்கிறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகும் முழுவதும் பறக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஐயங்கார் பேக்கரி தான் வாங்கினது. One eternity later. ஸோ காய்ஸ், நான் அப்போவே தில் பசந்த் சாப்பிட போயிட்டு அப்படியே நான் பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, என் தலைக்கு ஆயில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு காலேஜ் போகணும். இந்த ஒரு நாள் தான் இருக்குது எனக்கு ஆயில் அப்ளை பண்ண, இல்லைன்னா முடி டேமேஜ் ஆகிடும். கைஸ், எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா சின்ன வயசுலேருந்து எண்ணெய் போட சொல்லுவாங்க, ஆனால் போடாமல் முடி கொட்டோன்னு. ஆனால் நான் அடிக்கடி எண்ணெய் போட்டால் எனக்கு முடி கொட்டுது. அதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் சொல்லணும்.
ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஸோ நான் ஃபைனலாக ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு ஈவினிங் குளிப்பேன், இல்லை நாளைக்கு காலையில் குளிப்பேன் கைஸ். பாய். நான் இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். One eternity later. ஹாய் கைஸ். நான் ஆக்சுவலாக வீடியோ க்ளோஸ் பண்ணது 3 o'clock 4 o'clock எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தென் நான் அது முடிச்சுட்டு போய் தூங்கிட்டேன். தூங்கிட்டு இப்போ தான் 6:30க்கு எழுந்திரிச்சேன். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜோன் அவுட்டாக இருந்து இப்போ தான் சரி ஓகே ஈவினிங்காக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆக்சுவலாக எனக்கு இருட்டே ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல் இருட்டாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சூப்பர் சிங்கர், அதுக்கப்புறமா ஸ்டார்ட் மியூசிக், அண்டா கசம், பிக் பாஸ் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். இதுதான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. தென் அகெயின் டின்னர் சாப்பிடுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் காமிக்கிறேன். ஸ்டே டியூன். ஆக்சுவலாக நம்ம மதியானம் பிரியாணி சாப்பிட்டதால ஃபுல் ஹெவி ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ரசம் இருந்ததுனால கொஞ்சமாக அம்மா ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. இது குக்கான உடனே நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்கிடலாம். தென் ஃபைனலாக காலையில் காய போட்ட துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டேன். தென் அப்படியே பிரியாணிக்கு கபாபு சைடிஷாக வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸோ கைஸ் ஃபைனலாக நெக்ஸ்ட் டேவே ஆகிடுச்சு. நேற்று நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன், ஃபுல் டயர்டாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் அப்படி என்ன பண்ணேன்னு அவ்வளோ டயர்டுன்னு. தூக்கம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி போகி அதுவும் காலேஜ் இருக்குது. ஸோ காலேஜ் போயிட்டு நான் வரேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.